100 ஆண்டுகள் பழமையான கட்டடத்தை இடித்து அகற்ற நடந்த ஏலத்தில் ரூபாய் 2 ரூபாய் என உயர்த்தி ஏலம் கேட்டதால் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. கடலூர் தலைமை அரசு மருத்துவமனை வளாகத்தில் 1915ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பழைய கட்டடங்கள் இன்னும் கம்பீரமாக நின்று கொண்டிருக்கின்றன. இங்குள்ள 3 கட்டடங்களை இடித்து அகற்ற பொதுப்பணித்துறை ஏலம் விட அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதன்படி ஏலம் நடந்த நிலையில் முதல் கட்டடத்தின் ஏலத்தொகை 63,923 ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டது. ஏலம் எடுக்க 18 பேர் வந்திருந்தனர். ஆனால் 1 ரூபாய் 2 ரூபாய் என ஏலத்தொகை உயர்த்தப்பட்டு கேட்கப்பட்டது. அதன் பிறகு ஏலம் எடுக்க வந்தவர்கள் ஒன்றாக கூடி பேச்சுவார்த்தை நடத்தி 63,923 ரூபாய் என்று நிர்ணயிக்கப்பட்ட தொகையை 75,002 ரூபாய்க்கு மட்டுமே ஏலம் எடுத்தனர். மற்றொரு கட்டடத்திற்கு அரசு 57,777 ரூபாய் என விலை நிர்ணயம் செய்திருந்தது. இதில் 58,300 ரூபாய்க்கு மட்டுமே அந்த கட்டடம் ஏலம் போனது. மூன்றாவதாக உள்ள கட்டடத்திற்கு 8,515 ரூபாய் என ஏலத்தொகை நிர்ணயம் செய்யப்பட்டது. இதனை 8,900 ரூபாய்க்கு மட்டுமே ஏலம் எடுத்தனர். முழுக்க அதிகாரிகள் முன்னிலையில் ஏலம் எடுக்க வந்தவர்கள் ஒன்று கூடி பேசி தொகையை உயர்த்தி கேட்காமல் அவர்களுக்குள் பணத்தை பிரித்துக் கொள்ள பேசி முடித்திருந்தனர். ஒவ்வொரு கட்டடத்திலும் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான மரங்களும் இரும்பும் உள்ளன. 3 கட்டடங்களுக்குமான மதிப்பு கோடி ரூபாயை தாண்டும். ஆனால் சில 100 ரூபாய் மட்டுமே ஏலத் தொகையிலிருந்து உயர்த்தி ஏலம் எடுத்தது அனைவர் மத்தியிலும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது குறித்து ஏலம் விட வந்திருந்த பொதுப்பணித்துறை அதிகாரியிடம் கேட்டதற்கு அரசு நிர்ணயித்த விலை அவ்வளவுதான், அதிலிருந்து கூடுதலாக கேட்டுள்ளனர் என விளக்கமளித்தார்.